சரிம்மா, அப்போ நீ எதுக்கு விஜய் ஆதரிக்கிற அதை சொல்லு. நான் என்ன அதுக்கு தான் ஆதரிக்கிறேன், புதுசாக வர வரட்டும். அப்போ சீமான் வந்து புதுசாக வந்து வர்றானே, மக்களுக்காக போராடுறாரு. எனக்கு பிடிக்காது. எதுக்கு பிடிக்காது? அவன் நல்லவனா இருந்தா நாட்டுக்கு தரன்னு மேலே வந்துடுவோம். அதனால தானே வந்து ஒரு தொகுதியில் வந்து கொஞ்சமாக 1% மேலே வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குது. சரிவே இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் வந்து போய் நிற்கிறது, நிறைய பிரச்சனையில் போய் கூட நிற்கிறதுலாம் வந்து அந்த கட்சி தான் போய் நிற்குது. அந்த கட்சி சீமான் கட்சி, நாற்பது கட்சி. நல்லது செஞ்சால் அப்போ ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? நல்லது செஞ்சால் எப்படி மேலே வரட்டும் செய்வாங்க. அப்போ நல்லது செஞ்சுருக்க மாட்டேன், அதனால கீழே வரக்கிறேன். சரிம்மா, நல்லது பண்ணலையா? அந்த 2026 வந்து மற்ற கட்சியெலாம் வந்து ஜாதியை வச்சு பேசும்போது இல்லை எல்லா கட்சியும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான், ஜாதியை வச்சு போட்டால் நீங்கள் போட வேணாம், அப்படி ஒரு கட்சியை ஓட்ட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதி மாதம் மாரடிக்கிறவனுக்கும் மாதம் ஈஸியாக வரான். மனுஷ வாழ்க்கையில் ரெண்டு தானே இருக்குது. இதே ஈஸியாக வரான், இவன் மாதம் மாரடிக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். போ சீமாங்காலத்து மக்களுக்காண்டி போராடி வாயில் மண்ணடி போட்டுக்கிறேன். சரியா? இவன் ஈஸியாக தட்டிட்டு போகிறேன். அதான் எல்லா வாழ்க்கையிலும் அப்படி தான் எல்லாமே. அடி பூஜா பூஜா ஜக் ஜக். சரி, அப்போ அதை விட 41 பேர் செத்து போனாங்க. எங்கடியே உன் மாப்பிள்ளை? அதை கேளுமா. 41 பேர் செத்து போனாங்க, குடும்பம்னு ஓடி போயிட்டாரு. சரி, அதெல்லாம் விட, அதெல்லாம் வந்து ஏதோ பிரச்சனை அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஆயிடுச்சு, பார்க்க முடியல, வர முடியல, அப்படி வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. அதெல்லாம் வந்து அவங்க உங்களுடன் விஜய், உங்களுக்காக நிப்பாட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்ச உடனே எப்படி அரசியல் சேரில் வந்து உட்காந்ததுக்கு போய் கேட்பாரு. அதுக்கு முன்னாடி இது பண்ண எப்படி இந்த ஒரு சில கட்சியெல்லாம் கேட்குற பதவி இல்லாத போது கேட்குதில்ல. இனி வரை காலம் வந்து 41 இது விஜய் கட்சி, சீமான் கட்சி அப்படி தான் ரெண்டு தான் பிரிஞ்சிருக்குமே தவிர்த்து மாற்றம் அப்படி தான் மாறும். ஒருத்தர் வந்து எல்லா கட்சி இது பிரச்சனைக்குமே வந்து நிற்கிறாரு, மக்களோட வந்து நிற்கிறாரு. நான் வந்து இன்னொருத்தர் வந்து நான் அரசியலில் வந்து உட்காந்தா தான் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஒரு ஊரில் வந்து இல்லை, ஒரு ஊர் இருந்துச்சுன்னா, ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா, ஊரில் அது எப்படின்னா அது எப்படி ஒரு கிராமத்தில் வந்து சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுற மக்களோட பிரச்சனைக்கு நல்லவனு பேர் தான் ஒருத்தர் ஊரில் வந்து சின்ன வயசுல இருந்து மக்களோட நல்ல பேர் வாங்கி கட்சிக்காக இது பிரச்சனை ஊரில் நடக்கிற பிரச்சனையை பூரா அவன் வந்து மக்களை கவுத்துட்டு போகிறேன் அப்படிதான் வாழ்க்கை உலகத்தில் அப்படி தான் இருக்குது. எல்லாம் அப்படி தானே, எல்லாம் உண்மைதானே. அப்போ மக்களை வந்து கவுக்குறாங்கன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறீங்க? அதான் கேட்குறேன். என்ன கவுக்குறேன்? மக்களை வந்து டப்புன்னு கவுத்துடுறான் அப்படின்னு தெரியுது. மக்கள் மனதில் இடம் முடிஞ்சிருக்காங்க. சீமாவில் இருந்தால் மக்களை அவன் கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து வச்சுருக்கான், அவன் செய்யாமல் கொடுத்து வச்சுருக்கான். அவ்வளோ எல்லாருக்கும் அப்படி இருக்கத்தான் செய்யுது. அப்போ இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியாது என்னன்னா, அவர் வந்து எதுவும் பண்ணாத போது பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், அதை பண்ணிடுவார். நீங்களே வந்து அவரை வந்து தூக்கி வச்சுக்கிறீங்க. ஒருத்தர் எதெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து இது பண்ணுறீங்க, கீழ்த்தட்டம் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து அவர் பண்ணவே இல்லை, பண்ணுவார், வருவார், செய்வார், எல்லாம் பண்ணுவார். அது சேரில் போய் உட்காந்து தான் பண்ணுவார். முதலமைச்சர் ஆமாம் தான் பண்ணுவார். அவர் பண்ணாட்டும் பரவாயில்லை, அது அவர் உட்காந்து போதும், அது பார்த்தாலே நல்லா இருக்கும். என்ன இது கேள்வியா கேட்குறேன்? சீமான் வந்து அவர் மனசுல கெட்டணும். இதுதான் கேட்குறேன், எதுனால கெட்டணும்? ஏன்னா அவர் வந்து எப்படியாவது இதுக்கு வரணும், இந்த மக்களை திருத்திடணும், இந்த மக்களை வந்து அடிமைப்படுத்திருக்காங்க, மக்களோட பொருளாதாரம் வந்து முன்னேறணும், எப்படியாவது நம்ம இதுக்கு வரணும், இந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவர் செய்கிறாரு. சரியா? பதவிக்கு ஆசைப்பட்டது இல்லை, பல இது எங்கே ஸ்ரீலங்காவில் மக்கள் வந்து செத்தும் போது அப்போ ஆரம்பிச்சு கட்சி அது. அப்போலேருந்து மக்களுக்காக பிரச்சனை கொடுத்து இது மீனவ மக்கள்லாம் சுட்டுக் கொள்ளும்போது அதுக்கேருந்து பிரச்சனை கொடுத்து போராட்டம் பண்ணி நிறையா வாட்டி ஜெயிலுக்கு போய் அந்த கட்சியில் அப்புறம் நிறைய வாட்டி அடிபட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி முயற்சி பண்ணி நடக்கிற எல்லா பிரச்சனையும் கலந்துக்கிட்டு மக்களுக்கு எந்த கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாம் பண்ணி இங்கே உள்ளைங்க வந்து திமுகன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறா, மக்களை பூரா அடிமைப்படுத்துகிறான். இதுல இருந்து மக்களை கொண்டு வரணும். அப்போ கடவுள் வந்து எப்படி சொன்னார் உங்களுக்கு வந்து எல்லாமே விஜய் கட்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுங்க? சொல்லுமா,
விஜய் கட்சியை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கடவுளுக்கு சொன்னாரா? அப்போ நீங்களா வந்து கடவுள் சொன்னாரு அப்படின்னு கடவுள் இது இருந்தால் தான் அவர் வந்திருப்பாரு, ஜெயிச்சிருப்பாரு. அப்படின்னு மட்டும் மக்களை புரிஞ்சிருப்பாங்களே. அப்போ விஜய் பொண்ணு மட்டும் எப்படி புரிஞ்சீங்க? இந்த மக்கள் தேவையான அள்ளிப்பட்டு குத்திட்டு போக வேண்டியதா நிச்சயமா. இந்த மக்களுக்கு இவ்வளோ நாள் உழைச்சது நம்மளோட செருப்பால் அடிக்க முடியாது கொத்திக்கிட்டு போக வேண்டியதான். அவரை தோக்கடிக்க ஒரு ஆள் பூமியில் பிறந்து வந்துருச்சு சரியா? அப்போ அவர் மேலே ஏதோ தப்பு இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக பண்ணி அவரால் வர முடியலைன்னு அவருக்கு ஏதோ குறையாது. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, தமிழ்நாட்டு மக்களை திருத்த முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அடிமைப்பட்டு வாழ்ந்தாலும் இந்த ஆகணும். மக்களை நம்பி என்ன பண்ணியும் பொத்திக்கிட்டு வேலையை பார்க்க முடியாது. அந்த மக்களை பற்றி தெரியுதுல, பொத்திக்கிட்டு இருக்காரு. இப்பாவது அவங்க சுற்றி வந்தால் தெரியும். சீமான் போ. சரிதான், தமிழ்நாட்டு மக்களை திருத்த முடியாது. போய் பார்ப்பாங்களே 2026 யார் வெற்றி போகிறான்னு பார்ப்போம். விஜய் கட்சி இருக்குதா, ஓடுதா? சீமான் கட்சி வந்து ஜெயிக்குதா, மறுபடிக்கும் நான் பழைய மாதிரி வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கிடக்குதா? இல்லை திமுக வந்து ஜெயிக்குதா, இல்லை அதிமுக அதுவும் வந்து கூட்டணி வச்சு திடீர்னு ஜெயிக்குதா? விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ஏதாச்சும் ஜெயிக்குதா? திமுக ஜெயிக்காது, எப்படியோ கூட்டணிக்காது. அதிமுகவோட பாஜகவோட அது கூட்டணி வைக்கலாம். விஜய் கூட்டணி வைப்பார்ல, கூட்டணி வைக்காம இப்படி வீழ்த்த முடியாதுல்ல அவரை? சீமானை வீழ்த்த முடியாதுல்ல? சீமானுக்குன்னு ஓட்டு போட்ட கட்சி போகிறா அவங்க சீமானுக்கு மட்டுமே இப்போ வரைக்குமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க.